இந்த பிரபஞ்ச தோற்றம் முன்னால் வந்து இருட்டாக இருக்குது பாருங்கள், அந்த இருட்டுன்னு சொல்கிறாங்க எல்லாருமே. ஒளியற்ற ஒரு இருள் பிரதேசத்திலிருந்து தான் வந்து பிரபஞ்சம் தோன்றி இருக்கிறது என்பது விஞ்ஞானத்துடைய நிலைப்பாடு. அதையத்தான் இவரும் சொல்கிறாரு, ஆமாங்க, அந்த பேராற்றலானது இருளிலிருந்து தான் வெளிப்பட்டிருக்கிறது, அது சூன்யம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அந்த சூன்யம் தான் வந்து நமக்கு இறை வெளி என்றார். சுத்த வெளி என்பது இறை வெளியாக இருக்கிறது. அது இருட்டாக இருக்கும், ஆனால் பேராற்றலாக இருக்கிறது. இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கத்தை வந்து இவர் கொடுக்குறாரு. இந்த இறை நிலை இருக்குது இல்லைங்களா, அந்த இறை வெளி, சுத்த வெளி, பரவெளி, அது ஃபுல் ஆஃப் எனர்ஜி. அது வந்து தன்னை சுருக்கிக்கிட்டு மைக்ரோவா பக்காவாக சுருக்கக்கூடிய தன்மை, எல்லாம் என்ன வேணால் ஆகலாம் இல்லையா, அது ஆகி தான் வந்து தன்மாற்றம் செய்து